இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்தும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நீர் ஈசோப்பினால் கழுவும் என்பது நாங்கள் சுத்தமாகவும் வெண்மையாகவும் இருக்கத்தக்கதாக நீர் வழி செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரம்பிதாவே, ஆமென். இந்த கால வேளையிலே வித்தியாசமான ஒரு தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னை நடத்தினார். When God's no, God says no. கடவுள் ஒரு காரியத்தை தடுக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறோம்? நமக்கு பிரியமான ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் விசேஷமாக நாம் பிரியமான காரியத்தை கேட்கும் போது அவர் கொடுக்காவிட்டால் நம்முடைய மனம் அல்லது நம்முடைய உள்ளங்கள்ல ஏற்படுகிற காயங்கள் எப்படி, அதை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தான் இந்த மாலை வேளையிலே உங்களோடு சந்திக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்னு. அப்படிதான் வசனமும் நம்மளை உற்சாகப்படுத்துது. சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய உள்ளத்துல உற்சாகப்படுத்துது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும், எவன் கேட்கிறானோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அருள் பொழிகிறார். இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் வாசிக்கும் பொழுது, ஓ, நம்ம கடவுள் எதனாலும் கேட்டாலும் கொடுத்துருவாரு, நம்ம எந்த காரியத்தை தேடினாலும் அவர் கொடுத்துருவாரு அப்படிச்சு நினைக்கிறோம். இன்னொரு வசனம், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார். இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல பரவசம் ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் நடக்குது. அதனால நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கணும். என் மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு வருவேன், உனக்கு எட்டாவதும் புரியாத காரியத்தை என்ன செய்வேன். அப்படிலாம் சொல்ற காரியங்கள்லாம் வரும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட இதை கேட்க போறோம், கடவுள் நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். சகலமும் செய்ய வல்லவர்னா என்ன செய்யற வல்லவர்? இதைத்தான் நம்ம சரியா புரிந்து விடணும். தேவரே நீ எல்லாமே செய்ய வல்லவர். எல்லாமே செய்யணும் என்ன வல்லவர்? எல்லாம் செய்வாரு. நன்மையும் செய்வாரு, தீமையும் செய்வார். அதான் முக்கியமானது. அதை புரிஞ்சுக்கிடும். தேவரே நீர் நன்மையும் செய்ய வல்லவர், தீமையும் செய்ய வல்லவர். யோபு பக்தன் சொல்லுறான்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்தார்னா கர்த்தர், எடுத்தார்னா பிசாசா? என் கேள்வி அதுதான். நன்மை வந்தா கர்த்தரு, தீமை வந்தனா பிசாசு, அப்படியா? யோபு மனைவியை பார்த்து யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நன்மையை ஏற்கனவே பெற்றனா உனக்கு தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்றாரு. அவர் கொடுக்கிறார், எடுக்கிறார், அவர் நடத்துகிறார், நடக்காமல் இருக்கிறார்.
அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா நமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், யாரும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்ற வசனம் தான் நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நமக்காக வைத்திருக்கிறா கடவுள், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கடைசி பக்கத்துல வாசிப்போம் என்றால், பிலடெல்பியா சபைக்கு சொல்றாரு, தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டவருமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும், நன்மை செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அதான் அர்த்தம். திறக்கிறதுக்கு அவருக்கு திறவுகோல் வச்சிருக்காரு, நன்மையும் செய்ய வைக்கிறாரு, தீமையும் செய்ய வைக்கிறாரு. நமக்கு எப்பவுமே திறந்திருக்குன்னு ஆசை, கடவுள் அடைக்க கூடாது. ஆனா சில நேரத்துல நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், கடவுள்கிட்ட கேட்கிற காரியங்கள்ல அது தடைபடுகிறது. அந்த தடைபடும் போது மனிதனுக்கு பெரிய துக்கங்கள் வருகிறது, ஒரு ஏமாற்றங்கள் வருகிறது. எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன்? நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேன், ஆலயத்துக்கு போறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை செலுத்துறேன். ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த காரியம் நடக்கிறது? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிறீர்? என் குடும்பத்துல ஏன் இப்படிப்பட்ட தடைகள் ஏற்படுகிறது? என் குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றெல்லாம் நாம் கேட்க முடியாது. தேவன் சொல்றாரு, சில நேரத்துல கதவை அடைச்சிடுறாரு. ஏன் அடைக்கிறாருன்னு தெரியாது, எதுக்கு அடைகிறான்னு தெரியாது. ஆனா சில வேளையில கதவை அடைக்கிறாரு. அதை குறித்து வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து படித்து கொண்டிருந்தேன். எல்லாத்துக்கும் தெரிந்த மனுஷன் தான் மோசே. மோசே அவனுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்க என்றால் ஷார்ட்டாக நான் சொல்றேன். அவனுக்கு கடவுள் தண்ணீர் கண்டத்துல வச்சிருக்காரு. அவனுக்கு கண்டமே தண்ணீர் தான். தண்ணீர்னால அழிஞ்சு போயிருக்கணும், ஆண்டோடைய கிருபையினால அவன் அரண்மனைக்கு போனான். அரண்மனைக்கு போனது மாத்திரமல்ல, எல்லாமே நல்லா படித்து முன்னேறி நல்லா எல்லா அறிவுகளையும், எல்லா கிரேக்க மொழி, எப்ரேயர் மொழி, எல்லா பாடங்களையும் அவன் தேர்ச்சி பெற்றவனாக, ஒரு ராணியுடைய இளவரசனாக அவன் நன்றாக இருந்தான். சிறிய ஒரு காரியம் தப்பு செஞ்சனால மீரியா தேசத்துக்கு ஓடிட்டான். இங்க போய் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் கூப்பிடுறாரு, எங்க பார்ப்பா, இஸ்ரேவேலுடைய கூக்குரல் எனக்கு எட்டியது, நீ வா, நீ வந்துதான் அந்த இஸ்ரேவேல் மக்களை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப சொல்றாரு, இல்ல என் பேச்ச ஒருத்தர் அவங்க கேட்க மாட்டாங்களே, நான் ஏற்கனவே ஒரு தவறு செய்து ஓடிட்டு வந்துட்டேன், அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லப்பா நீ வா, கண்டிப்பா வா. இல்ல நான் திக்குவாயன், எனக்கு மந்த நாவு, நான் சரியா பேச முடியாது, என் சகோதரனாகிய ஆரோனை நீர் கூப்பிட்டு போறோம் ஆண்டவர். இல்ல நீ கண்டிப்பா வான்னு கட்டாயமாக இழுத்து வந்தார். கட்டாயமாக இழுத்துட்டு அந்த பார்வோனுக்கு எதிராக, பார்வோனுடைய அவையில எதிராக அந்த சாஸ்திரிகளும் சோசியக்காரில் இருக்கும் பொழுது, அங்க அதிசயமான 10 வாதைகளை அவர் செய்யும் பொழுது, அந்த தேசத்தில் உள்ள அந்த மக்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? இது தேவனுடைய கரம். மோசே பார்த்து சொன்னார், இது தேவனுடைய கரம், இவர் தேவனை போல இருக்கிறார் அப்படி என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்களை 6 லட்சம் புருஷர்களை அவர் வழி நடத்தி வருது போது, செங்கடல் பக்கம் வரும் பொழுது 2 பக்கம் மலை, அந்த பக்கம் தண்ணீர், கடல், பின்பக்கம் பார்த்தானா எகிப்து தேசத்துல உள்ள இராணுவங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அவர் கோலை நீட்டுறாரு, அந்த கடலுக்கு நேராக தண்ணீர் பிளந்தது, வெட்டாந்தரையானது.
இஸ்ரவேல் மக்கள் நடந்து போனார்கள். அவர்கள் கரை சேர்ந்தார்கள். எகிப்திய ராணுவம் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் அந்த தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டார். சொன்னாரு, இந்த இஸ்ரவேல, இந்த எகிப்தியரை இனிமே நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட யாரும் பேச முடியாது. அவருடைய சகோதரி மீறியும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? குஷ்டரோகமாகி போச்சு. அவருக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கண்மலை போய் வடிக்கிறாரு, தண்ணி ஊத்திக்கிட்டு வருது. ஆகாரம் இல்ல, அப்பா வேணும்னு சொன்னா வானத்தை நோக்கி கூப்பிட்டாரு, அங்க மண்ணால் பொழியப்பட்டது. என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த கோரோகு புத்திரரோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது, ஏப்பா இப்படி செய்யுங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது பூமி 2ஆக பிளந்து அத்தனை பேர் விழுங்கிடுச்சு. தேவனால் எழுதப்பட்ட கற்பனை பலகையை எடுத்துக்கொண்டு அவர் கீழே இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, ஐயோ உம்முடைய முகம் மிகவும் பிரகாசமா இருக்கிறது, நீர் மூடிக்கொள்ளும், நம்ம பார்க்க முடியாது நாங்க நேரடியா. 120 வருஷம் இஸ்ரவேல் மக்களை அந்த வனாந்தரத்துல நடத்தி வந்ததுன்னா எவ்வளவு பெரிய காரியம். 6 லட்சம் புருஷர்கள். டோட்டலி நான் சொல்றது ஒரு குத்து மதிப்பா ஒரு 30 லட்சம் மக்கள். எப்படி இருந்தவங்க யோசிச்சு பாருங்க. லேசான காரியமா? ரொம்ப கடினமான காரியம். மோசே அவ்வளவு தூரம் கடினப்பட்டு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்கு போக முடியாது. என்ன அன்னைக்கு ராத்திரி மோச தூங்கி இருப்பாரா தெரியல. தூங்கி இருக்க மாட்டாரு. நீ கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க. என்ன ஆஃபர்னா, எப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், ஆனால நீ என் பக்கம் வந்துரு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. மோசேலுக்கு சொன்ன, வேண்டாம் ஆண்டவர், வேண்டாம். அப்படி செய்த அந்த பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, கடவுள் அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, அவர் கானான் தேசத்துக்கு கூட்டு போகல. அப்படி செய்யாத ஆண்டவரே, அவர்களை மன்னியும், நீர் கிருபை உள்ளவர், அவர்களோடு கிருபையா இரு ஆண்டவர் அப்படி என்று கேட்டார். 40 வருடமாக அவர்களை நடத்தி அவர்கள் வந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாது. நமக்கு சில காரியங்கள், நம்முடைய ஜெபத்திற்கு சில பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய மனசு எவ்வளவு சோர்வடைகிறது, எவ்வளவு துக்கம் அடைகிறது. இதுல அனுபவித்து வந்தவர்கள் தான் தெரியும் ஒழிய இதை லேசாக பிரசங்கம் பண்ணிடலாம் வசனத்தை எடுத்து. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கள் போய் வந்தவர்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட வருத்தம், எப்படிப்பட்ட குடும்பத்துல குழப்பம் என்கிற காரியத்தை குறித்து உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு 2 வழிகளை சொல்லி நான் ஜெபம் செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், ரிமைன் ஹம்பிள், தாழ்மையாக இருங்கள். தாழ்மையாக இருங்கள். மோசேட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி கூட கேட்கல, ஏன் ஆண்டவரே அப்படி என்ன சொன்னா தெரியுமா? நீ கன்மலையை 2 நேரம் அடித்தாய், என்னுடைய நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். நான் மட்டும் அந்த மோசையின் இடத்துல இருந்தேன்னா நான் இப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நான் அந்த செர்மனை செஞ்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், என்னையா வயசான காலத்துல 120 வருஷம் அவன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக எவ்வளவோ பாடுபட்டு
நிந்தித்தார்கள், அவர்களை துன்பப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். எல்லாம் கடவுளுக்கு உண்மையாக இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்த உடனே நீ என்ன செய்ய முடியாது? இந்த ஸ்டேஷன்ல இறங்கிடு, அடுத்த ஸ்டேஷன் கானான் தேசம், இந்த ஸ்டேஷனுக்கு நீ இறங்கணும் அப்படின்னு சொன்னா, கடவுளே நீர் செய்யறது சரியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கேன். வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. வேற யாராவது வந்தவங்க கூட்டத்துல ஒருத்தர் வந்தார், நீ இதுல இறங்கிடு அப்படின்னு சொன்னா, நான் இங்க இறங்கல ஆண்டவரே, நான் எய்த்துக்கே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லவங்க. என்ன காட்டிலும் மோசமானவன் உள்ள போறான், ஜெபிக்காதவன் உள்ள போறான், வேதம் வாசிக்காதவன் உள்ள போறான், கட்டளையை கை கொள்ளாதவன் உள்ள போறான். கட்டளை எல்லாம் கை கொண்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. மோச அப்படி சொல்லல. மோச தாழ்மையாக அவன் பேசவே இல்லை. அவன் போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் தாழ்மையாக, ஆண்டவரே சரி நான் போகல, அந்த தேசத்தை எப்படியாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் பார்க்க முடியும்பா, நீ அந்த மலை மேல ஏறி பாரு, இந்த பட்டணத்தை பார்த்துக்கிடுவா. எவ்வளவு தாழ்மை அவனுடைய உள்ளத்துல. இவ்வளவு தூரம் நடத்தி வந்து 120 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு வனாந்தரத்துல அந்த மக்கள் செய்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக பதில் சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செய்து வந்த அவனை நீ தடை பண்ண. சில நேரத்துல நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் தடை செய்வது. அவர் திறப்பதில்லை, அடைக்கிறதை. அவர் கிருபை செய்கிறவர் இல்ல, கிருபைகளை கொடுக்கிற அடைக்கிற தேவன். அந்த நேரத்துல நம்முடைய துக்கங்கள் மனசுல வரும் பொழுது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தாழ்மை. பேசாம இருந்த போதும். சிலருக்கு ஒரு காரியம் நடக்கலன்னா கோயிலுக்கே வர்றது இல்லை. இந்த கோயிலுக்கு ஏன் வரணும்? நான் நினைச்சது நடக்கலையே, நான் ஜெபித்தது நடக்கலையே, நான் காணிக்கை செலுத்தினது நடக்கலையே. ஆண்டவர் சொன்னாரு, நீ கானான் தேசத்தை பார்க்கணும், போக முடியாதுப்பா, நீ பார்க்கன்னு சொல்றல்ல, மெதுவா அந்த மலை மேல ஏறி அந்த பிரதேசத்தை பார்த்துக்க. ஆண்டவரே சரி ஆண்டவரே, ரொம்ப தாழ்மையா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல அவன் கேள்வியே கேட்கல. பைபிள்ல இருக்கு, நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேள்வியே கேட்க. தாழ்மையா இருக்கும். இரண்டாவது காரியம் ரிமைன் ஹோப்ஃபுல். நம்பிக்கையா இருந்தார். நம்பிக்கையா இருந்தார். போகக்கூடாது என்று நீ சொல்லிட்டீது, ஆனால நான் போகல. அந்த மலை மேல ஏறி அந்த தேசத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எருசலேம்ல அந்த மலை மேல ஏறி மோசே நின்று பார்த்த இடத்தை குறித்து அதுல ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார்களாம். நான் போகல, அதுல ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து பார்த்தானா அந்த எரிகோ பட்டணம், அந்த எருசலேம் பட்டணம் எல்லாமே அப்படி தெரியுமா? அந்த இது அது இன்னும் அந்த தேசத்துல இருக்குது. ஆனா ஒண்ணு, மோசே என்ன செஞ்சா தெரியுமா? நான் நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். அவன் மரணத்துக்காக ஏறி போகும் பொழுது இஸ்ரவேல் மக்களை பார்த்து கடைசியாக என்ன சொன்னான் என்றால், ஐயா தேவனை விட்டுறாதுங்க, அவர்தான் கர்த்தர், கற்பனையை பிடிச்சிடுங்க, கற்பனைப்படி நடங்க, அவரோடு ஒத்து போங்க, அவரோடு சார்ந்துருங்க, அந்நிய தெய்வங்களை நீங்க வணங்கிறாங்க. யாரை பற்றி சொல்றாரு? யாரு மறிச்சாரோ, யாரு அடைச்சாரோ கதவை, நீ போக மாட்டா அப்படின்னு சொன்னாரோ அவரை குறித்து இவங்களுக்கு கடைசியா பிரசங்கம் பண்றாரு.
கடைசியா பிரசங்கம் மறிப்பதற்கு முன்னதான். எவ்வளவு நம்பிக்கையா இருந்தான். நீங்களாம் கானான் தேசத்துக்கு போறீங்க, நான் கானான் தேசத்துக்கு வரல. ஆனா உண்மையான தெய்வம் அவரு, நீ அதை பிடிச்சிக்க அப்படி என்று சொன்ன. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. மோசே மரித்த பிறகு அடக்கம் செய்ததே கடவுள். எவ்வளவு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காது. நாங்க கொஞ்சம் வயசான உடனே எங்க நம்ம கல்ற தோட்டம் வச்சுக்கலாம், எங்க அடக்கம் பண்ணலான்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசலாம் கடவுளுடைய சித்தத்தை அறியாம. கடவுளே அவனுடைய அடக்காரதனை நடத்தினார். பிற்பாடு என்ன நடந்துச்சு? சீசர் எல்லாம் ஒளிவ மலையில ஏறும் பொழுது அங்க ஒரு காட்சியை பார்த்தார். கிறிஸ்துவர் என்ன பார்த்தார்கள் என்றால், மோசே, எலியா இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தார்கள். அப்பொழுது சீசர் சொன்னார்கள், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இதை போட்டு இங்கே இருப்போம். கடவுள் சொன்னாரு, எழுதின கானான் தேசத்துக்கு தான் நீ போக முடியல, அழிக்கப்படாத எழுதப்படாத உன்னதமான கானான் தேசத்திற்கு உன்னை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கானான் தேசத்துக்கு நீ போக கூடாதுன்னாரு. ஆண்டவர் பரம கானா தேசத்துக்கு அவரை கூட்டுவார். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கடவுள் ஒரு கண்ணை அடைச்சனா 1000 கண்ணை திறப்பார். ஒரு கண்ணு இல்லை, 1000 வழிகளை திறப்பார். ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா நம்பிக்கையோடு, ஆண்டவரே உண்மை நம்புறேன், ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், நீ கொண்டு போற வழி எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உண்மையா தெரியும், நீர் நல்ல வழிகளை வைத்திருக்கிறீர். மோசா இப்போ அப்போதான் உணர்ந்திருப்பான், இந்த கானான் தேசத்துல போய் பார்க்கிறேன், அது பாரு இது எப்படிப்பட்ட கானான் தேசம், எப்படி கொண்டிருக்கு, எப்படி அருமையான காரியத்தை கொடுத்த. இந்த காரியங்கள் அவன் பெற்றுக்கொள்றதுக்கு 2 காரியம். ஹம்பிள் himself. அவன் ஹோப்பு, நம்பிக்கையா இருந்தான். தாழ்மையும் நம்பிக்கையா இருந்தான் வாழ்க்கை. சரி ஆண்டவரே நீர் செய்யும், சரி ஆண்டவரே நீர். எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தான் தாழ்த்துகிறாலும் அவன் உயர்த்தப்படுவான். எந்த ஒரு மனுஷன் தன்னை நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் தகுதி இல்லை என்று தான் உணர்கிறானோ ஆண்டவர் உயர்த்துகிறார். சில நேரத்தில் நம்ம கேட்கிறோம், ஏன் தரல ஆண்டவர் இந்த காரியத்தை, ஏன் என் குடும்பத்துல இப்படி நடந்துச்சு, ஏன் மறுத்து விட்டார், ஏன் தடுத்து விட்டார்? அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. ஏற்கனவே நான் சில பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறேன், கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் ஏமாத்துறோம், நான் மனுஷனை கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. கடவுள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு மல்லியா தீர்க்க தரிசன 4வது அதிகாரத்துல, நீ என்னை சோதிக்கும்படி. கடவுளை போய் எப்படி சோதிக்க முடியும்னா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நான் கடவுளை போய் சோதிக்கிறதுக்கு நான் பாக்கியம் இல்லை, பாக்கியவான் இல்லை, நான் பரிசுத்தவான் இல்லை. மோசே கேள்வியும் கேட்கவில்லை, நம்பிக்கையோடு இருந்து அவன் தாழ்மையாக இருந்தான். எங்க போகுதுன்னே தெரியாம இருக்கிறோம் சில நேரத்துல. 4 பக்கமும் நமக்கு கதவு அடைக்கப்பட்டிருந்துச்சு, எந்த வழியில போக முடியாது. அந்த வழியில இருக்கும்போது கூட நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். கடவுளே
ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். யூ வில் ஓபன் த வே. எனக்காக நீர் செய்ய போற காரியத்தை அறிவேன். நீர் செய்ய வல்லவர். எனக்காக முன்குறித்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீர் என்ன காரியம் வச்சிருக்கிற அதை நிறைவேற்ற, அதை நம்புறேன் ஆண்டவரே. நீ என்ன செய்ய போகிறாரோ அதை நான் நம்புறேன். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். நீ நடத்துவீர். ஒருவேளை எனக்கு எல்லா காரியமும் அடைத்து விட்டது, என்னுடைய குடும்பங்கள் காரியங்கள் எல்லாம் அடைத்து விட்டது. பட் ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட் யூ. நீர் நடத்துவீர் என்கிற காரியத்தை எப்படி மோசே வைத்தானோ அதே காரியத்தை நாமும் செலுத்தினார். நிச்சயமாக ஆனந்தமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஆண்டவர் சொல்றார், 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்யறவர். 1000 தலைமுறை இரக்கம் செய்யறவர். எவ்வளவு அருமையான கடவுள் நமக்கு கொடுத்திருக்கு. நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அது ருசித்து அதை பழகி பார்க்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக ஆனால் இந்த மாத வேளையில ஒரு வேளையில இது கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லுவது தைரியமா இருங்க, அதிரியப்படாத. சிலருக்கு வியாதிகள் வரும். ஏன் வியாதி எனக்கு வந்திருக்கு ஆண்டவர். சிலருக்கு இழப்பு வரும். ஆண்டவர் என் குடும்பத்துல எனக்கு ஆண்டவர் இழப்பு. அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. நம்ம கடவுளுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. எந்த காரியத்தை, எந்த நபரை, எந்த பிள்ளைய, எந்த மகளை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவார். கடவுளோடு சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இதை நம்புங்க, கீழ்ப்படியுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அவரிடம் வைக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நீ செய்ய போவதற்காக. எனக்கு நீ நல்லதான் செய்வார், தீமை செய்ய மாட்டீரு, நான் நம்புறேன் என்கிற பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் என்றார் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமான நாட்களை தேவன் பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நம்முடைய வேத வாக்கியத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது சில வேளையிலே அல்ல, பல வேளையிலே எங்களுடைய ஜெபங்கள் தடைப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது. நாங்கள் எங்கே போவோம், எந்த இடத்திற்கு போவோம் என்று தெரியாமல் 4 பக்கமும் எங்களுக்கு கதவு அடைக்கப்பட்ட போதும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனால் செய்ய முடியாத காரியம் தேவனால் முடியும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் செய்ய வல்லவர். நீர் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை உம்மை நம்புகிறோம். எந்த சூழ்நிலை நீ நடத்தினாலும் உம்மை நம்புகிறோம். நீர் காக்கிற தேவன், நீர் நன்மை செய்கிற தேவன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலே பாரங்கள் இருக்கிறது ஆண்டவர், கஷ்டங்கள் இருக்கிறது, துக்கங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் உடைய பாத்தண்டில வைக்கிறோம். நீர் பொறுப்பாக ஏறெடுத்து நடத்து. இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையில் இந்த முடிவு வரைக்கும் உம்முடைய சந்தோஷத்திலும் உம்முடைய சமாதானத்துக்குள்ளும் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே நடத்தும். அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய தேவையான காரியங்களை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதிகனம் யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.